சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டாக்ஸ் ஆடிட்டர் பிளஸ் வந்து பெர்சன்டேஜ் ஸ்கீம்ஸ் எப்படி பண்றது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் எப்போ பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஸ்கீம்ஸ் கீழே ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்தா எப்படி நம்ம டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது, விச் மீன்ஸ் பெர்சன்டேஜ் ஸ்கீம் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்ஸ் கட்டணும் இல்லை, டாக்ஸபிள் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது 44 ADA. ஓகே அடா. ஸோ பிஜிபிபி ஆன் பெர்சன்டேஜ் பேசிஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா, எலிஜிபிள் அசசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிடென்ட் அசசி எங்கேஜ் இன் ப்ரொஃபஷனல்ஸ் அட் ரெஃபர்ட் இன் 44AA. ஸ்பெசிஃபைட் அசசின் ஆல்ரெடி நம்ம 44AA படிச்சோம் இல்லையா, மெடிக்கல் பிராக்டிஷனர், டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் வேற இருக்கட்டும் ஃபிலிம் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களாம் தான் ஸ்பெசிஃபைட் அசசி. ஓகேவா. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் இந்த கேஸ் கீழே 44AA கீழே அவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகேவா. நெக்ஸ்ட், this section is applicable if gross receipt is up to 50 lakhs. So 50 lakhs குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த ADA வந்து applicable ஆகும். மோர் தென் 50 lakhs இருக்கு அப்படின்னா ADA applicable ஆகாது. அது செகண்ட் கண்டிஷன். அடுத்த தேர்ட் கண்டிஷன் என்னவாப்பா, 50% ஆஃப் த கிராஸ் ரெசிப்ட். நீங்க கிராஸ் ரெசிப்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அதுல 50% உங்களோட பிஜிபிபி இன்கம், விச் மீன்ஸ் உங்களோட பர்சன்டேஜ் ஸ்கீமோட இன்கம் 50% அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து டி லெசன்ஸ், அங்க 86 பாத்தீங்க இல்லையா, அதுக்கு பதிலா இந்த இடத்துல 50% கொடுத்துருக்கான். ஆஃப் ஆஃப் த, இப்போ வந்து 1 லட்ச ரூபா உங்களோட கிராஸ் ரெசிப்ட் அப்படின்னா 50,000 ரூபாய் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே காட்டலாம். ஓகே. இப்போ இன்கேஸ் 1 லட்ச ரூபா உங்களோட கிராஸ் ரெசிப்ட், ஆனா உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு நார்மல் ஸ்கீம் கீழே எவ்வளவு வருது, 40,000 ரூபாய் தான் வருது. கரெக்டா. பட் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே 50,000 ரூபாய் வரும். இப்போ நீங்க பெர்சன்டேஜ் ஸ்கீம் எடுக்கிறதா நார்மல் ஸ்கீம் எடுக்கிறதா, நார்மல் ஸ்கீமே எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயே 40,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அதாவது இப்போ 1 லட்ச ரூபாய் என்னோட கிராஸ் ரெசிப்ட், 1 லட்ச ரூபாய் என்னோட கிராஸ் ரெசிப்ட் ஆஸ் பர் பர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே பிஎஸ் கீழே வரேன் அப்படின்னா 50% நான் வந்து இன்கமா காட்டணும், 50,000. இன்கேஸ் என்னோட கிராஸ் ரெசிப்ட் 1 லட்சம், இதுல எனக்கு நடந்திருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 60,000 ரூபாய் நடந்திருக்கு. ஸோ நார்மல் ஸ்கீம் கீழே அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா, நார்மல் நார்மல் ஸ்கீம் லெசன்ஸ் நார்மலா பிஜிபிபி நார்மலா கால்குலேஷன்ல எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 40,000 வரும். கரெக்டா. இப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன், பெர்சன்டேஜ் ஸ்கீம் சூஸ் பண்ணுவேன், நார்மல் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, நார்மல் தான் எனக்கு இன்கம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே போக மாட்டேன், நான் நார்மல் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா. சோ அதுதான் இங்க சொல்றோம், 50% வந்து பிஜிபிபில நீங்க காமிச்சிக்கணும். இன்கேஸ் இப்போ இங்க இங்க 60,000 ரூபாய்க்கு பதில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நார்மல் ஸ்கீம்ல எனக்கு எவ்வளவு மாறும், மைனஸ். சோ எனக்கு வந்து 70,000 ரூபாய் இருக்கும். இப்போ நான் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே போறது பெஸ்ட்டா இல்ல நார்மல் கீழே போறது பெஸ்ட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே போறது தான் பெஸ்ட். ஏன்னா 50,000 ரூபாய் தான் காட்டுது. ஆனா பெர்சன்டேஜ் ஸ்கீம் எடுத்துட்டா அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. அது ஒரு கண்டிஷனும் இருக்கு. ஓகேவா. சோ இதை பேஸ் பண்ணி நீங்க பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே போறதா இல்ல நார்மலா நான் கால்குலேட் பண்றதா அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. ஓகே. அது சி பாயிண்ட். அடுத்து டி பாயிண்ட் என்ன சொல்றோம், டிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அண்டர் செக்ஷன் 33 to 38 வந்து shall not be allowed. ஆல்வேஸ் டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே நீங்க என்ன பண்றீங்க, கம்மியா தான் கோட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் if assets declared under as per section ADA, then he not required to maintenance of books of account and get it audit. இப்போ அடா கீழே அவர் வராரு அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவான்னு கேட்டா மெயின்டைன் பண்ண வேண்டாம், ஆடிட் பண்ணுவான்னு கேட்டா ஆடிட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் இந்த எக்ஸப்ஷன் லிமிட்டை தாண்டி நார்மல் ஸ்கீம் கீழே வரீங்க அப்படின்னா then you have to maintain your books of accounts and then get it your book as audit. ஓகேவா. 44AA 44AB applicable ஆகும். நெக்ஸ்ட், if assessee declare income is lower than 50%, in case 50% கீழே ஒரு lower income காட்டுறாரு and his total income is more than the basic exemption limit, அதாவது பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட்ன்றது இங்க 50 lakhs, அதை தாண்டி இருக்கு அப்படின்னா then is required to maintain books of accounts and get it audit. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான். என்ன, இதை விட கம்மியா காட்டுறாரு, இதை விட கம்மியானா நம்ம இங்க என்ன காமிச்சோம், இந்த இடத்துல நான் 60,000 காமிச்சேன்னா, சோ பெர்சன்டேஜ் ஸ்கீமை விட என்ன பண்றாரு, கம்மியா காட்டுறாரு. நார்மல் இன்கம் 40,000 காட்டுறாரு. கரெக்டா. ஓகே. சோ நார்மல் இன்கமோட இங்க பெர்சன்டேஜ் ஸ்கீமை விட நார்மல் இன்கம் கம்மியா காட்டுறாரு. 50,000 ரூபாய் காட்ட வேண்டிய இடத்துல 40,000 ரூபாய் காட்டுறாரு அப்படின்னா தென் அவர் என்ன பண்ணிருக்கணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப படிச்சு பாருங்க அந்த பாயிண்ட். இஃப் அசஸி டிக்ளேர் தி இன்கம் லோவர் தென் 50%, லோவர் தென் 50%, 50% 50,000 வரணும். ஆனா அதை விட கம்மியா இங்க கோட் பண்றாரு, 40,000 கோட் பண்றாரு அப்படின்னா அப்ப இங்க என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், ஆடிட் பண்ணிருக்கணும். அதே போல பேசிக் எக்ஸாம்பிள் லிமிட் மோர் தென்னா இருக்கு, விச் மீன்ஸ் இந்த 50 lakhs தாண்டி இருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணும். அது ஜி பாயிண்ட். ஓகேவா. அடுத்து ஹெச் பாயிண்ட். ஹெச் பாயிண்ட் என்ன, எலிஜிபிள் அசஸி இஸ் ரெக்வயர்ட் டு பே அட்வான்ஸ் டாக்ஸ் பை 15th March. ஸோ அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நீங்க ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அப்படி பே பண்ணாதீங்க, டைரக்டா 15th March கொண்டு வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன்ஸ் எதனா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இதுவுமே நீங்க டிடக்ட் பண்ணக்கூடாது ஏடிஏ கீழே அப்படின்னு சொல்லிட்டான். பார்ட்னர்ஸ் எப்படி, நான் இதுல பார்ட்னர்ஸ் எப்படி வருவாங்க, சிஏ ஃபர்ம்லாம் இருக்கு இல்லையா, சோ அப்படிலாம் வராங்க அப்படின்னா அவங்க ஏடிஏ கீழே தான் இருப்பாங்க, பர்சன்டேஜ் ஸ்கீம் எடுக்கிறாங்கன்னா. சோ அவங்களோட ரெமுனரேஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதனா இருக்கு அப்படின்னா நீங்க அதை டிடக்ட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ADA, which means percentage scheme for professionals.
ஓகேவா? ஸோ இதுல ஒரு 2 ஆப்ஷன் குடுத்துருக்கான். என்னன்னா அமெண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஐ ஹோப் மை புக் ஸ்கிரீன் இஸ் பிரசன்டிங் நவ். ஓகே. ஸோ இப்ப படிச்சு பாருங்க. அப்ளிகபிள் டூ என்னடா இது? ம். ஸோ இப்போ படிச்சு பாருங்க. அப்ளிகபிள் டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ரெசிடென்ட் ஃபார்ம் அதர் தென் எல்எல்பி. ஆல்வேஸ் எல்எல்பி உள்ள வராது. ப்ரொஃபஷனல் எதுல எங்கேஜ் இருக்கணும்? ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல் எங்கேஜ் இருக்கும். லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்டிகல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இதுதான் காமனா ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா இவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள வந்துருவாங்க. மேக்ஸிமம் ரெசிப்ட் எவ்வளோப்பா? ஆப்ஷன் 1 50 லட்சம். ஆப்ஷன் 2 என்ன சொல்லியிருக்கான்? கேஷா நீங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் எந்த ரெசிப்டும் பண்ணாத வரைக்கும் 50 லட்சம் அப்படிங்கிறது 75 லட்சமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் 2ல. திஸ் இஸ் அமெண்ட்மெண்ட். அமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 50 லட்சம் 75 லட்சமா மாறி இருக்கு. எப்போ 75 லட்சமா மாறுமா? உங்களோட ரெசிப்ட் வந்து 5% தான் கேஷா இருக்கு அப்படின்னா தென் 75 லேக்ஸ் இந்த கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிதான். டாக்ஸ் பாயிண்ட் வந்து நீங்க வந்து செக்கை வந்து அக்கௌண்ட் பே செக் மூலியமா வாங்காம இருந்தா அதை நாங்க கேஷ் தான் சொல்லுவோம். இது காமன் பாயிண்ட். எஸ்டிமேட்டட் இன்கம் என்னவா? 50% ஆஃப் கிராஸ் ரெசிப்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் எஸ்டிமேட்டட் இன்கம். வாலண்டரியா ஒரு ஹையர் இன்கம் கோட் பண்றதுனா எஸ் அப்கோர்ஸ் நீங்க கோட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நோட். இது எப்ப நான் ஹையர் இன்கம் ஏன் நான் கோட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே அது ஏன் அந்த பாயிண்ட் அங்க ஏன் அது அடிக்கடிக்கு வருது அப்படின்னா, இப்போ நான் இங்க வந்து பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே வந்து நான் 50,000 காமிச்சேன். இப்போ என்னோட எக்ஸல் பிரசன்ட் ஆகுது இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே நான் 50,000 காமிச்சிருக்கேன். கரெக்டா? 50,000 அப்படிங்கிறது என்னோட ஹையர் இன்கம் தான். விச் மீன்ஸ் ஹையர் இன்கம். இப்போ நான் இதை ஷோ பண்றேன் அப்படின்னா, ஓகே சார் நான் இந்த வருஷத்துல பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே காமிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் என்ன காரணம்? அடுத்த வருஷம் என்னோட பெர்சன்டேஜ் ஸ்கீம் கம்மியா இருக்கலாம். இப்போ இது 2020ல இப்படி இருக்கலாம். 2020 வரும்போது என்னோட பெர்சன்டேஜ் ஸ்கீம் கம்மியா இருக்கலாம். 2021ல என்னோட பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே 80,000 ரூபாய் வருது. இங்க வந்து எனக்கு வந்து 1,50,000 ரூபாய் வருது. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே தான் நான் ஹையர் வாலண்டரியா நான் இதுதான் காமிச்சிருக்கேன். கரெக்டா? வாலண்டரியா நான் இதான் காமிச்சிருக்கேன். அப்ப என்னால வரக்கூடிய அடுத்த 5 வருஷத்துல என்னால பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே எடுத்துக்க முடியும். இன்கேஸ் இப்போ கம்மியா இருக்கு நான் நார்மலுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது? அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல பெர்சன்டேஜ் ஸ்கீம் எடுத்துக்க முடியாது. சோ அதனாலதான் அவன் என்ன சொல்ல வரான்னா இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்லணும். என்ன பாயிண்ட்? ஹையர் இன்கம் வந்து நீங்க வந்து வாலண்டரியா காமிக்கிறதா காமிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் அதனால தான் அவன் முன் வைக்கிறான். ஓகேவா? ஓகே. சோ அதனால தான் வந்து அவன் அடிக்கடிக்கு வந்து இந்த பாயிண்ட் சொல்லணும். நீங்க வந்து ஹையர் இன்கம் காமிச்சிருந்தா காமிச்சிக்கலாம், ஹையர் இன்கம் காமிச்சிருந்தா காமிச்சிக்கலாம் அப்படின்னு அவன் வைக்கிறான். ஓகே. அதுக்கப்புறம் 30 to 30 டிடக்ஷன் கிடைக்காது. டெப்ரிசியேஷன் டீம் டு பி அலோடட் நம்ம சொல்லிடுவோம். டிடக்ஷன் வந்து 6A டிடக்ஷன்ஸ் வந்து மேல சொன்னது தவிர்த்து வேற எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானா? ஓகே. மேல எதுவும் சொல்ல அவன் 80 சீரிஸ் பத்தி இங்க எதுவுமே பேசல. அப்போ டிடக்ஷன் வந்து அவைலபிள் தான். டிடக்ஷன் 6A வந்து அவைலபிள் தான். பார் ஃபார்வர்ட் லாசஸ் எதனா இருக்கு அப்படின்னா எஸ்டிமேட்டட் இன்கம் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லோவர் இன்கம் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான். அதான் இந்த பாயிண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஆடிட் பண்ணிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏடிஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஇ. ஏஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரசன்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகேவா? இது ஒரு 7 மார்க்ஸ். நான் இன்டர் எழுதும் போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7+2 தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். 1000 ரூபாய் இங்க இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் 7,500 ரூபாய் போட்டு வந்துட்டேன். 7,500 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் போட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சொன்னல ஒரு எக்ஸாம்ல 100 மார்க் எடுத்துருக்க முடியும், 73 எடுத்தேன்னு டைரக்ட் டாக்ஸ்ல. ஸோ அது இதுதான். இதுல தான் தப்பு பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவசரத்துல பண்ணும்போது ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல் அதர் வெஹிக்கலை மறந்து போயிட்டேன். ஒரு ஃப்ளோல அப்படியே வேகமா போடும்போது ஒரு ஃப்ளோ வேகமா வந்துருச்சு. ஸோ அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகே. 44 ஏஇ என்ன அப்படின்னா பர்சன்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் என்னென்ன பிசினஸ்? லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ். இஃப் அசசி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் ஃபிளைங், ஹையரிங், லீசிங் சச் கூட்ஸ் கேரேஜ் தென் பிஜிபிபி வில் பி. ஸோ இந்த மாதிரி கேரிங் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஜிபிபி இன்கம் என்னவா? ஹெவி கூட்ஸா இருக்கா? ஹெவி கூட்ஸ் என்னன்னு கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஹெவி கூட்ஸ் கொண்டு போற வெஹிக்கலா இருக்கா அப்படின்னா ₹1000 பர் டன். பர் டன்னுக்கு ₹1000. ஒரு நிமிஷம். சோ பர் டன்னுக்கு ₹1000. ஓகேவா? பர் டன்னுக்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா ₹1000 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். வெயிட் ஆஃப் ஆர் அன்லேடன் வெயிட். ஓகேவா? அன்லேடன் வெயிட்னா அந்த லாரி வெயிட் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். லாரி உள்ள இருக்கக்கூடிய அந்த வெயிட் தான் மென்ஷன் பண்றான். ஐ திங்க் லேடன் அண்ட் தென் அன்லேடன் வெயிட்னு இருக்கும். அது என்னப்பா? இந்த ஃபன் மாலுக்கு பேக் சைடுல கூட அந்த வெயிட் போடுற ஏரியா இருக்கும். லாரியை ஃபுல்லா போட்டு போயிட்டு வெயிட் போடுவாங்க. வெய் பிரிட்ஜ்ல இருக்குமே அதுவானா? வெயிட் பிரிட்ஜ் அந்த மாதிரி. ஒரே நிமிஷம் என்ன நான் பாக்குறேன். அது வந்து நம்ம இவே பில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு தேவைப்படும் அந்த வெயிட் இதெல்லாம்.
எவ்வளவு வந்து வெயிட் நம்ம போடுறோம் அது 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 வந்து அந்த அந்த வெயிட் பிரிட்ஜ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த வெயிட் பிரிட்ஜ் பேஸ் பண்ணி அது ஒரு டன் எவ்வளவு இருக்கு, அதாவது லாரி லோடு ஏத்துறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு, லோடு ஏத்துனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி சம்திங் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த வெயிட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு டன்னுக்கு நீங்க 1000 ரூபாய் கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. as the case may be for every month or part of the month. இந்த இடத்துல பார்ட் ஆஃப் த மந்த் இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? அதர் வெஹிக்கல், அப்ப ஹெவி கூட்ஸ் இங்க சொல்லிட்டான் அப்படின்னா அதர் வெஹிக்கலுக்கு என்ன சொல்லியிருக்கான், லைட் கூட்ஸுக்கு 7500 எவ்ரி மந்த். இப்ப இங்க என்னன்னா 1000 பர் டன் எவ்ரி மந்த். ஆனா இங்க 7500 வெறும் எவ்ரி மந்த். அப்ப இங்க டன்னே கணக்கு கிடையாது. நீ லைட் வெஹிக்கல்ல எத்தனை டன் வேணா ஏத்தின்னு போ, ஆனா உனக்கு 7500 ரூபாய் தான். ஆனா ஹெவி வெஹிக்கல்ல நீ டன் ஏத்தின்னு போறீங்கன்னா ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கணக்குல ஒரு மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கதான் கன்ஃபியூஸ் ஆனேன். ஏன் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதையும் மாத்தி போட்டேன். 1000 ரூபாய் 7500 தலைகளா போட்டுட்டு எனக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா 1000 பர் மந்த் 7500 பர் டன்னு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்படியே இந்த ப்ரொவிஷனே மாத்திட்டேன். இங்க ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல் பதில் அதர் வெஹிக்கலை போட்டேன், அதர் வெஹிக்கல் பதில் ஹெவி கூட்ஸை போட்டேன். ஸோ அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த 7 மார்க்ஸ் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா. ஸோ இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஹெவி கூட்ஸ் ஹெவியா இருந்தா காசு கம்மி. அதுக்கப்புறம் இதை இப்படிதான் மெமரைஸ் பண்ணேன். ஹெவியா இருந்தா காசு கம்மி மெமரைஸ் பண்ணி ஃபைனல் அப்போ மறுபடியும் இதே வந்துச்சு. அப்போ கொஞ்சம் யூஸ் ஆச்சா, நான் ஃபைனல்ல கேட்கல. பட் மைட் பி இப்படிதான் மெமரைஸ் பண்ணேன். ஹெவியா இருக்குன்னா காசு கம்மி, லைட்டு அப்படின்னா காசு அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹெவியா இருக்குன்னா காசு கம்மி 1000 ரூபாய், லைட்டா இருக்கு அப்படின்னா காசு அதிகம் 7500 ரூபாய். ஆனா இது பர் டன்னுக்கு, இது எவ்ரி மந்த்துக்கு. பர் டன் எவ்ரி மந்த்துக்கு, இது வெறும் எவ்ரி மந்த்துக்கு. அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன் the assessee can also declare a higher amount. சரி ஓகே போடா, ஹையர் அமௌண்ட் அவன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட் என்ன நோட்டுப்பா, தி செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் அஸ் ஓன் மேக்ஸிமம் 10 வெஹிக்கல் தான் வச்சிருக்கணும். 10க்கு மேல வச்சிருந்தா அப்ளிகபிள் ஆகாது. இஃப் அசஸி மோர் தென் 10 vehicles at any time during the previous year, then section is not apply. Okay, then income calculated even vehicle not put to use. நீங்க put to use பண்ணல, which means வெஹிக்கல் வாங்கிட்டீங்க, ரெடி டு யூஸ் தான் இருக்கு, put to யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே என்னது, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்ளிகபிள் ஆகும். இந்த அசஸிக்கு வந்து நீங்க இந்த செக்ஷன் எடுத்துக்கலாம். பார்ட்னர்ஸா இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸோட சேலரி இன்ட்ரெஸ்ட் நீங்க டிடக்ட் பண்ணக்கூடாது. ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல் மீன்ஸ் என்ன மீனிங், ஹெவி கூட்ஸ்னா எனி கூட்ஸ் கேரிஸ் த கிராஸ் வேல்யூ, கிராஸ் வெஹிக்கல் வெயிட் தான் சொல்றோம், ஆஃப் வெயிட் எக்ஸீட் 12 tons. அதாவது அந்த வே பிரிட்ஜில் போயிட்டு நீங்க போட்டுட்டு 12,000 கிலோ மேல இருக்கு அப்படின்னா உங்களோட வண்டி வெயிட் 12,000 கிலோக்கு மேல இருக்கு அப்படின்னா then that will be considered as heavy goods vehicle. 12,000 டன்னுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? as per CBDT clarification, என்ன clarification கொடுத்திருக்கான், we have considered gross weight for calculating income. However, if the gross weight not available, then we consider unladen weight, which means கிராஸ் வெயிட் வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னும் போது அன்லேடன் வெயிட்டே எடுத்துக்கும். எப்படி சொல்றது, ஒரு தோராய கணக்கு மாதிரி எடுத்துப்போம். அதோட ஆக்சுவல் எடை என்ன அப்படின்ற மாதிரியே எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். காமனாவே கிராஸ் வேல்யூ வெஹிக்கல் வந்து அதோட வெஹிக்கல் வெயிட் அவைலபிளா இல்லை அப்படின்னா அன்லேடன் வெயிட் எவ்வளவு இருக்கும், அதோட நார்மலா அந்த கூட்ஸ் ஏத்துறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, கூட்ஸ் ஏத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஆனா ஆக்சுவலா வெயிட் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது, ஒரு கிராஸ் வெயிட்ல தான் மேட்ச் ஆகும். அதுவும் கணக்கு இல்லை அப்படின்னா ஒரு தோராய கணக்குல வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கணக்குல வந்து அந்த பேசிஸ்ல வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகேவா? எக்ஸாக்டா வந்து 12,000 கிலோ அப்படின்றதே மென்ஷன் பண்ணல. 12,000 கிலோ நீங்க சொல்லிட்டான். ஆனா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11,000, 11.99, 11.59 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட அதை ஹெவி வெஹிக்கலா கன்சிடர் பண்ணிப்பாங்க பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். அப்ப அந்த இடத்துல ப்ராக்டிக்கலா அங்க பார்க்கும்போது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரியும் சில கேசஸ் வந்து நடக்கும். ஓகேவா? சோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். சிபிடிடி சர்க்குலர் கொடுத்துருக்கு அதுக்கு. ஓகே, நான் இப்போ உங்க புக்ல போலாம். Whose are the applicable to engage in flying, hiring, business, leasing of goods carriage. Number of carriages எவ்வளவு இருக்கணும், 10 goods, 10 வெஹிக்கல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? 10 கூட்ஸ் கொண்டு போற வெஹிக்கல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அங்க என்னென்ன பார்த்தோமோ அது மட்டும் நான் இங்க ரவுண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஓனர் ஆஃப் கேரேஜ் இன்க்ளூட்ஸ் பையர் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் ஸ்கீம்ல எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஓனர், நீங்க ஹையர் பர்ச்சேஸ்ல ஒரு மகேந்திரா வண்டியோ இல்ல ஏதோ ஒரு டாடா ஏசியோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓகே நீங்க ஹையர் பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்னால இப்போ பர்சன்டேஜ் ஸ்கீம் எடுத்துக்க முடியுமா, நான் ஹையர் பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும். ஓகே, பர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி பிசினஸ் பண்ற பர்சன் நம்ம கிட்ட வந்து ஆடிட் வராங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் சொல்லணும் அவங்க கிட்ட. ஓகே இந்த மாதிரி 44 ஏஇ ஒன்று இருக்கு, பர்சன்டேஜ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, அது கண்டர்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு. அது கண்டர்ல வந்து நீங்க அது கீழே டிக்ளேர் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் கன்சல்டன்சி. நம்ம அந்த கன்சல்டன்சி ஃபீஸ் தான் நம்ம வாங்குவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஹையர் பர்ச்சேஸ் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். Carriage goods means என்னப்பா, carriage goods means now motor vehicle construction or adapted used solely for carriage of goods. Motor vehicle not so constructed or adapted when used carriage of goods, which means motor vehicle எதுக்காக யூஸ் பண்ணிருக்கணுமா, கன்ஸ்ட்ரக்டர் or for solely for carriage of goods, வெறும் கூட்ஸை கேரி பண்ணி போறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆர்
ஆர் எனி மோட்டார் வெஹிக்கல் நாட் சோ கன்ஸ்ட்ரக்டட் ஆர் அடாப்டட். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இல்ல அடாப்ட் பண்ணல, பட் வேற ஏதாவது வெஹிக்கல் நீங்க வந்து கூட்ஸ் கேரேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எனி மோட்டார் வெஹிக்கலா இருக்கலாம், எதாவது இருக்கலாம், டூ வீலர் கூட எடுத்துக்கலாம் போல. அப்ப எனக்கு தெரிஞ்ச மோட்டார் வெஹிக்கல் டூ வீலரும் சேரும். ஓகேவா? சோ அதுவுமே நீங்க வந்து கூட்ஸ் கேரி பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் பெர்சன்டேஜ் ஸ்கீம். ஓகேவா? ஆனா கூட்ஸ் கேரேஜா இருக்கணும். ஓகே, ஆனா அப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ அது சர்வீஸ், தட்ஸ் நாட் கூட்ஸ் கேரிங். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் இன்கம். எஸ்டிமேட்டட் இன்கம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஈச் கூட்ஸ் கேரேஜ் ஷல் பி. ஓகே, ஹெவி வெஹிக்கலா இருந்தா 1000 ரூபாய் பர் டன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதர்ஸா இருந்தா 7500 பர் மந்த். சாரி, ரெண்டுமே பர் மந்த்துக்கு தான். ரெண்டுமே பர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் த மந்த், ரெண்டுமே தான். ஓகே, இன்கம் ஷல் பி கால்குலேட்டட் ஃபார் த மந்த் when has acquired the property whether ஓகே புட் டு யூஸ் இருந்தாலே ஓகே தான். ரெடி டு யூஸ் பண்ணணும், சாரி புட் டு யூஸ் இல்லைனாலும் ஓகே தான், ரெடி டு யூஸ்ல இருந்தாலே ஓகே. ஓகேவா? அண்ட் அஸ் கேன் டிக்ளேர் ஹையர் இன்கம். ஓகே, சரி போ, அவ்வளவுதான், 2 பாயிண்ட் முடிச்சு. நோட், ஹெவி கூட்ஸ் வெஹிக்கல் மீன்ஸ் 12,000 கிலோக்கு மேல இருந்தா 30 to 38 டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. 40B சேலரி பத்தி பேசும். யாரோட சேலரி? பார்ட்னரோட ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட் பேசும். அதை நீங்க டிடெக்ட் பண்ணக்கூடாது. In case from deduction in respect of remuneration, respect under section shall be further deductible from the income so computed. ஓ, இதுல டிடெக்ட் பண்ணிக்கலாமாடா? இதுக்கு பிஃபோரா பார்த்ததுல டிடெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருந்தானா? டெப்ரிசியேஷன் இருக்கு எங்க? இதுல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பத்தி பேசுறேன். ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருந்தானே இப்போ டிடெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. பார் ஃபார் லெசஸ் ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள், எஃபெக்ட் ஆஃப் த அசசி. சரி, ஷல் பி டிடெக்டபிள். ஓகே, ஷல் நாட் டிடெக்டபிள். ஓஹோ, ஏடிஏ கீழே நாட் டிடெக்டபிள். ஓகேவா? அதாவது ஏடிஏக்கு கீழே நாட் டிடெக்டபிள். ஆனா இங்க உங்க புக்ல அது இருக்கா? நாட் டிடெக்டபிள் என் பிடிஎஃப்ல அது இருக்கு. டிடக்ஷன் 30 to 38 நாட் அலோட டெப்ரிசியேஷன் இருக்கு. டிடக்ஷன் எஸ்டிமேட்டட் அதர் இன்கம் 6A பத்தி பேசியிருக்கான். பார்ட் ஃபார் லாஸ் பத்தி பேசியிருக்கான். செக் டிராஃப்ட் பத்தி பேசியிருக்கான். 75 lakhs பத்தி பேசியிருக்கான். அவன் இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பத்தி பேசவே இல்லையே. சரி, ஓகே, உங்க புக்ல அதை பத்தி பேசல, பட் என் பிடிஎஃப்ல அது இருக்கு. என்ன இருக்குன்னா, என் பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் டிடெக்டபிள் அப்படின்னு இருக்கு. இந்த கேஸ்ல நாட் டிடெக்டபிள், பட் இந்த கேஸ்ல டிடெக்டபிள். ஓகேவா? 44AE கேஸ்ல 44AE கேஸ்ல டிடெக்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆனா இதெல்லாம் நான் எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த இடத்துல மட்டும் டிடெக்டபிள், இந்த இடத்துல டிடெக்டபிள் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா ஹேவ் டு ரிமெம்பர். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இறங்கி கேட்க சான்சஸ் இல்லை, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அடுத்த டைம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை பார்த்தாலே இந்த இடத்துல டிடெக்டபிள் பண்ண சொன்னாங்க, இந்த இடத்துல பண்ண சொல்லல அப்படின்ற அந்த பாயிண்ட் மட்டும் ரிமெம்பர் ஆகும். அது போதும். ஓகேவா? ரொம்ப போட்டு இறங்கிக்கலாம். ஸோ இங்க டிடக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் தான், பார்ட்னர்ஸ் டிடக்ஷன்ஸ் அவைலபிள் தான். ஓகே, ஏன்னா நான் இப்போ இதை படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் டிடெக்டபிள் 40B பார்த்த உடனே ஓகே நாட் டிடெக்டபிள் அப்படின்னு பார்த்தேன். ஒருக்கா என் கண்ணு எதுக்கோ பார்த்துச்சு, சரி ஏதாவது சொல்லியிருக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டிடக்ஷன் இருந்துச்சு, நாட்டே காணும். அதுக்கு முன்னாடி ஐயோ நாட்டை காணுங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு 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 ஸ்பார்க் ஆச்சுல. அப்போ ஓகே, மறுபடியும் அந்த லைன் நம்ம தெளிவா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சுல. அதே மாதிரி உங்களுக்கு ஆனா போதும். ஓகேவா? அதை வந்து மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்றது வேண்டாம். ஜஸ்ட் இப்போ ஸ்பார்க் ஆன மாதிரி உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா படிக்கும் போதே அது தெரிஞ்சிச்சு எங்கேயோ தப்பு இருக்கு, அந்த லைன்ல படிக்கும் போது நம்மளுக்கு தப்பு இருக்கு அப்படின்றது ஸ்பார்க் ஆன போதும். அதுக்காக தான். ஓகேவா? சோ அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆல்வேஸ் டீம் டு பி அலோடட் நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? சோ அது கிடைக்காது. அதுக்கப்புறம் 6A பத்தி பேசல, சோ அது அவைலபிள் தான். ஷல் பி அவைலபிள் ஆஸ் யூஷுவல், பீங் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கலாம். பார்ட் ஃபார் லாசஸ் இருக்கு அப்படின்னா ஷல் பி அட்ஜஸ்டட், எஸ்டிமேட்டட் இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நீங்க ஹையர் இன்கம் காட்டுறீங்க அப்படின்னா தென் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் நீங்க காட்டல, ஸ்கீம் கீழே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காட்ட வேண்டாம். அது 7th பாயிண்ட். ஓகேவா? அந்த பாயிண்டே வேற மாதிரி கொடுத்துருப்போம். ஹையர் ஆஃப் இன்கம் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு, நீங்க ஹையர் ஆஃப் இன்கம் நீங்க காட்டல அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் டு 44AB 44AA அதை வந்து நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா ஓகே, ஸோ 44AE கீழே நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் நாட் ரெக்வயர்ட். However, he has to comply with the requirements of both 44AA, 44AB in respect of his other business. Further, to notice computed the monetary limit of 44AA, 44AB for the gross receipt income from the state business shall be excluded. Which means, இப்போ இந்த பிசினஸும் பண்ணிட்டு
வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 44 ஏஇ கீழே வர ஒரு பிசினஸ் பண்றாரு. அப்பார்ட் ஃப்ரம் 44 ஏஇ வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் டாக்ஸ் ஆடிட் வந்து அப்ளிகபிள் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். அது செக் பண்ணும்போது இந்த பிசினஸ் இன்கம் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அந்த பிசினஸ் செக் பண்ணும்போது இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், டெஃபினட்டா அந்த பிசினஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அந்த லாஜிஸ்டிக்ஸுமே நீங்களே பண்றீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க செக்ரிகேட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்க ஏதோ மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் நீங்க வெளியே எடுத்தீங்க, வேற ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அது வேற. இன்கேஸ் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டே இருக்கு, அதுவே உங்க பிசினஸ் யூஸ் பண்றீங்க, அப்ப நீங்க 2 பிசினஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் நீங்களே பண்றீங்க, மேனுஃபேக்சரிங் பிசினஸ் நீங்களே பண்றீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்க வந்து இந்த பிசினஸ் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்க்கு வந்து அப்ளிகபிளா இல்லையா நீங்க செக் பண்ணணும். 44 ஏயும் 44 ஏபியும் ஏபியும் ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வரோம். அதுக்கப்புறம் எஃபெக்ட் லோவர் இன்கம் நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். 44 ஏஇ கீழே நீங்க லோவர் இன்கம் காமிக்கிறீங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டர் பிசினஸ்ல நீங்க லோவர் இன்கம் காமிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து காமிச்சுதான் ஆகணும். இங்க ஒரு நோட் கொடுத்துருக்கா பாருங்க, அசசி கேன் சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த பெர்சன்டேஜ் ஸ்கீம் மட்டும் இயர் டு இயர் மாத்திக்கலாமா? இதுக்கு முன்னாடி பார்த்த பெர்சன்டேஜ் ஸ்கீம்லாம் என்னது, ஒன்ஸ் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எடுத்துக்க முடியாது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் இந்த பெர்சன்டேஜ் ஸ்கீம் கீழே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? நவ் இல்லஸ்ட்ரேஷன் 80. ஓகே, illustration 80 அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 43B அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம். அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம்னா பார்த்துடலாம். ஃபர்ம் அசஸ்மெண்ட் முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சா பிஜிபிபி? ஓகே சரி, நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு ப்ரொவிஷன் தான், அது பிபிடி இருக்கு, அதை வச்சு நம்ம முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு நீங்க முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் நவ் illustration 80. illustration 80ல என்ன சொல்ல வரோம், மிஸ்டர் சிக்வென்சர் இஸ் எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் ஃபிளையிங் கூட்ஸ் கேரேஜ். சரி, ஓகே, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. குட். ஆன் 1st April 2023 he owns 10 truck. சரி, ஓகேப்பா. 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து அவர் வந்து 10 ட்ரக் வச்சிருக்காரு. சரி, அவுட் ஆஃப் விச் 6 ஆர் ஹெவி ஆம்பா. 6 ஹெவி, அப்போ 4 என்னது, லைட். அன்லேடன் வெயிட் ஆஃப் ஈச் இஸ் 20 டன். ஓகேவா? தோராயமா போட்ட கணக்கு. எடை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஓவரால் அந்த வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா கூட்ஸ் இல்லாம இருக்கிறது 20 டன் பக்கம் இருக்கு. ஓகேவா? அந்த கூட்ஸ் கொண்டு போறது அன்லேடன் வெயிட்னா அப்ராக்சிமேட்டா, அப்ராக்சிமேட் இல்ல, எடை தான் அப்படிதான், எடையதான் அப்படி சொல்றாங்க. வெயிட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே கணக்குல தான். அன்லேடன் வெயிட் அப்படிங்கிறது எடை அப்படிங்கிறது தான் அப்படி சொல்றாங்க. அவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம், கூட்ஸை ஏத்தாம இருக்கிற எடை வந்து அன்லேடன் வெயிட்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. வெறும் லாரி வெயிட் மட்டும். ஆமா. ஓகே, ஓகேவா? அது மட்டும், அதுவுமே வந்து ஓகே அந்த வெயிட் தான். அதுவுமே வந்து எக்ஸாக்டா அப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா எக்ஸாக்டா 12 டன் வரணுமான்னு இல்ல, 11.99 டன் அப்படின்னு வந்தாலுமே அது 12 டன் அந்த மாதிரி கணக்குல அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அதுதான் அந்த இடத்துல சிபிடிடி சர்க்குலர் ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே ஓகேண்ணா. ஓகேங்களா? டன். நெக்ஸ்ட் வந்து 12 டன் ஆன் 2/5/2023. ஆன் 2/5/2023 இதுவுமே 23-24 தான் இருக்கு. he sold, அதாவது மே மந்த்ல ஒன்னு சோல்ட் பண்ணிருக்காரு. he sold one of the heavy goods vehicle. ஒரு ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிளை வித்துட்டு ஒரு லைட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அந்த பர்ச்சேஸே லைட் கூட்ஸ் ஆன் 6th May. 2ஆம் தேதி மே ஹெவியை வித்துட்டு 6ஆம் தேதி மே லைட்டை வாங்கியிருக்காரு. ஓகேவா? the new vehicle could however be put to use only on 16/6/2023. ஸோ மே மந்த்ல வாங்கிட்டாரு, ஆனா புட்டு யூஸ் பண்ணது ஜூன்ல தான். வாட் எவர் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாலே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே டன். இப்போ கம்ப்யூட்டேஷன் டோட்டல் இன்கம் சூப்பர்வைசர் டேக்கிங் நோட் ஃபாலோயிங் டேட்டா, விச் மீன்ஸ் நார்மலா அவர் எப்படி பண்ணிருக்காரு, பெர்சன்டேஜ் ஸ்கீமே இல்லாம அப்படியே அவரோட இதுவே கால்குலேஷன் பண்ணிருக்காரு. அப்போனா ஃப்ரைட் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காரு, ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டட்னா அவருக்கு இது இன்கம். ஓகேவா? அவரோட இன்கம் எவ்வளோ, 1,08,70,000. ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸ் ஒரு 99 lakhs ஆயிருக்கு. டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிருக்காரு 1,85,000. அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு 15,000 ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு 1,01,25,000 மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்னு சொல்லி 7,45,000 வந்து பிஜிபிபில காமிச்சிருக்காரு. அதர் பிசினஸ் அண்ட் நான் பிசினஸ் இன்கம், அதாவது இது வந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ். ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்து வந்த ப்ராஃபிட். இது அப்பார்ட் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், அப்பார்ட் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ். ஏன் இதை கொடுத்துருக்காங்க இந்த 70,000? நம்ம இங்க ஒரு பாயிண்ட் படிச்சோம்ல, 44 ஏயும் 44 ஏபியும் எப்போ அப்ளிகபிள் ஆகும், 2-3 பிசினஸ் பண்றாருன்னா எப்படி வரும், நான் இங்க ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்காண்டி இங்க அதை கொடுத்துருக்கான். அதர் பிசினஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் போவோம்.
ஆல்டர்னேட்டிவ் 1 எஸ்டிமேட்டட் இன்கம் 44 ஏஇ 44 ஏஇ கீழே வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட லைட் வெஹிக்கிள் எத்தனை இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 10 ட்ரக்ல 6 ஹெவி 4 லைட் கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 4 லைட் இருக்கு. 4 லைட்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் லைட்டை பத்தி விற்கவே இல்லை. என்ன பண்ணாரு? ஒரு ஹெவியை வித்துட்டு ஒரு லைட்டை வாங்கினாரு. ஆனா அது அந்த 4 லைட்டை அஃபெக்ட் பண்ணல கரெக்டா? விச் மீன்ஸ் இந்த 6ல ஒன்னை வித்துட்டு ஒன்னை வாங்கினாரு அப்படின்னா இங்க 5ஆ ஒன்னு ஆட் ஆகுமே தவிர முன்னாடி இருக்கிற 4 அஃபெக்ட் ஆகாது. ஸோ 12 மாசத்துக்கு அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ லைட் அப்படின்னா ஜாஸ்தி வேலை எடுத்துக்கணும். 7500 இன்டூ 4 வெஹிக்கல் எதுவும் அஃபெக்ட் ஆகல இன்டூ 12 months. ஸோ ஆஸ் பர் பர்சன்டேஜ் ஸ்கீம் 3,60,000 அப்படியே போட்டாச்சு கரெக்டா? இப்போ ஹெவி எடுக்கிறோம். ஹெவி பொறுத்த வரைக்கும் 6ல 1 வித்தாரு. அப்போ பேலன்ஸ் இருக்க 5 அஃபெக்டே ஆகல கரெக்டா? 12 மாசத்துக்கு பேலன்ஸ் இருக்க 5 அஃபெக்ட் ஆகல. ஸோ 1000 ரூபாய் ஒரு டன்னுக்கு. ஹெவினா கம்மியா இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய். எவ்வளவு கணக்கு கொடுத்திருந்தான்? எத்தனை டன்னு கொடுத்திருந்தான்? 20 டன்னு கொடுத்திருந்தான். எத்தனை வெஹிக்கல்? மொத்தம் 5 வெஹிக்கல் அஃபெக்டே ஆகல. ஸோ 5 இன்டூ 12 இன்டூ 20 டன்னு. ஸோ போட்டோம்னா 12 lakhs. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஹெவியை வித்துட்டு ஒரு லைட்டை வாங்கினாரு கரெக்டா? மந்த் வந்து பார்ட் ஆஃப் த மந்த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சோம். எல்லா இடத்துலயும் பார்ட் ஆஃப் த மந்த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹெவி நம்ம கிட்ட எத்தனை மாசம் இருந்துச்சு? 1 month தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போ வித்துட்டோம் ஹெவிய? 2ஆம் தேதி மேவே வித்துட்டோம். ஓகேவா? சோ அப்போ ஹெவி நம்ம கையில சாரி ஹெவி நம்ம கையில எவ்வளவு நாள் இருந்துச்சு? ஏப்ரல் அண்ட் மே 2 மாசம் இருந்துச்சு. 2ஆம் தேதி மே அப்படின்னா ஏப்ரல் அண்ட் மே. ஓகேவா? சோ நம்ம கிட்ட ஹெவி வந்து 2 மாசம் இருந்துச்சு. சோ அதனால அங்க 2 மாசம் போட்டுக்கிட்டோம். இன்டூ 1 வெஹிக்கல். ஹெவி 1 வெஹிக்கல் 1000 ரூபாய் 20 டன்னு. சோ 2 மாசத்துக்கு 40,000 ரூபாய் கரெக்டா? அதுக்கப்புறம் லைட் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணுமா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணோம்? மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் கரெக்டா? மேலே பர்ச்சேஸ் பண்றதுனால ஏப்ரல் மட்டும் விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க மந்த் எவ்வளோ? 11 மாசம் கரெக்டா? அப்போ 7,500 இன்டூ 1 இன்டூ 11 months. ஸோ 82,500. ஸோ இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ஃபிளையிங் கூட்ஸ் கேரேஜ் வந்து 16,82,500. நான் பிசினஸ் இன்கம் வந்து ஒரு 70,000. ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு இப்போ எவ்வளவு வருது அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து 17,52,500 அப்படின்னு வருது. ஓகேவா? ஆஸ் பர் பர்சன்டேஜ் ஸ்கீம் படி. பர்சன்டிவ் ஸ்கீம் இவ்வளவு கேவலமா இருந்தது. ஐயோ, பர்சன்டிவ் ஸ்கீம். ஸோ பர்சன்டேஜ் ஸ்கீம் படி உங்களுக்கு இவ்வளவு வருது டோட்டல் வேல்யூ. இப்போ நார்மலா பர்சன்டேஜ் ஸ்கீம் எடுக்காம இருந்தா எவ்வளவு வந்திருக்கும்? அப்படியே இங்க இருக்க சேர்த்து போட்டுக்கலாமா? எவ்வளவு வந்திருக்கும்? 7,45,000 பிளஸ் 70. இது ரெண்டு அப்படியே நீங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 7,45,000 பிளஸ் 70 8,15,000. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எது விச்செவர் இஸ் லோவர்? எனக்கு நார்மல்ல இருக்கிறதே கம்மியா இருக்கு 8,15,000. ஸோ நான் 8,15,000 போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கணும், என் புக்ஸ் ஆடிட் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். மிஸ்டர் சுக்வேந்தர் as lower taxable income in alternate 2. Alternate 2ல தான் கம்மியா இருக்கு. This total income is 1,15,000. But to claim such lower income than estimated income as per provision 44AE, he will have to maintain books of accounts. So 44A மெயின்டைன் பண்ணும், அவரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணிருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா பர்சன்டேஜ் ஸ்கீம்? ஓகேவா? ஓகேண்ணா. டன். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பர்சன்டேஜ் ஸ்கீம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று அடிஷனலா ஆட் ஆயிருக்கு 43 சிபின்னு. ப்ரீவியஸ் புக்ல இது கிடையாது. உங்க புக்ல இப்போ இருக்கா இது? ஃபார்ட்டி சிபின்னு ஏதாவது இருக்கா உங்க புக்ல? இருக்குண்ணா. பர்சன்டேஜ் இருக்கா? சரி, ஓகே டன். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? விச் மீன்ஸ் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் நீங்க பண்ணி தர சர்வீஸ்க்கு ஒரு இன்கம் இது ஆகுது இல்லையா? இது மோஸ்ட்லி வந்து ரெவன்யூ ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கானா எங்க? இல்லையா? ரெவன்யூ ரெகக்னைசேஷன் ஐ திங்க் ஸோ. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 9 பார்த்துடலாமா? ஏஎஸ் 9ஆ? கரெக்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 9 ரெவன்யூ ரெகக்னைசேஷன். ஓகேவா? எப்போ இந்த ரெவன்யூ ரெகக்னைசேஷன் அப்படின்றது வரும் அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 9ல ஒன்ஸ் அந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒர்க் கம்ப்ளீஷன்
காஸ்டிங்கும் இந்த இந்த இதுல தான் வரல, குரூப் ஒன்ல தான் வரல உங்களுக்கு. காஸ்டிங்ல வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்னு ஒன்று ஒரு டாபிக் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங்ல அதுல இருக்கும். ஒர்க் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒரு அத்தாரைஸ்ட் பர்சன் வந்து கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த ஒர்க் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்னும் போது தான் உங்க ரெவன்யூ அப்பதான் ரெகனைஸே நீங்க பண்ணணும். இது எப்படின்னா சேல்ஸ்லயே அது நடக்கும். இப்போ நான் ஒரு கூட்ஸ் சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 31 நான் சேல் பண்றேன். அந்த கூட்ஸ் என்னோட கஸ்டமர் கிட்ட போய் சேர்ந்தது ஜனவரி 5. ஜனவரி 5 போய் ரீச் ஆகுது. இப்போ நான் கேலண்டர் இயர் எடுக்கிறேன். கேலண்டர் இயர்னா ஜான் டு டிசம்பர், இதுதான் என்னோட கேலண்டர் இயர். இப்போ நான் இந்த சேல் பண்ணேன் இல்லையா, இந்த சேலை நான் எந்த கேலண்டர் இல்ல, இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 31 2022 ரீச் ஆனது 2023. இப்போ நான் இந்த சேலுக்குன்னு எனக்கு ஒரு இன்கம் இருக்குல்ல. இப்போ நான் இங்க சேல் பண்ணிருக்கேன், கரெக்டா ஒரு கூட்ஸ் சேல் பண்ணிருக்கேன் டிசம்பர் 31 சேல் பண்ணேன். ஆனா அது என் கஸ்டமர் ரீச் ஆனது ஜனவரி 5 தான். ஓகேவா, இப்போ நான் ரெவன்யூவை எந்த வருஷத்துல ரெகனைஸ் பண்ணணும்? 2022 2023? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த வருஷத்துல நான் ரெகனைஸ் பண்ணுவேன் ரெவன்யூவை? 22 23? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 2023. ஏன், என்ன காரணம் அப்படின்னா என்னோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்போ போய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு கஸ்டமர் கைக்கு? ஜனவரி 5 தான். அப் டு இங்க டிராவலிங் இருக்கு இல்லையா, இந்த 5 நாள் டிராவலிங், அது வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. கூட்ஸும் என்கிட்ட இருக்க கணக்கு தான். என் கஸ்டமர் பிளேஸ் அது ரீச் ஆகுற வரைக்கும், அதாவது இன்வாய்ஸ்ல வந்து அந்த டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஃப்ரைட் நாங்களே கொடுக்குறோம், சிஏ அண்ட் எஃப், இல்லைன்னா டிஏ டெலிவரி டு டிபின்னு கொடுத்துருப்பாங்க, டெலிவரி அட் பிளேஸ் டிஏபின்னு கொடுப்பாங்க, டெலிவரி அட் பிளேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்வாய்ஸ்ல வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அது அவன் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ ஒரு சேல் பண்றோம் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மொத்தமா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அப்போ உங்களோட ரெவன்யூ ரெகனைசேஷன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஜான் 5 தான் நடந்திருக்கும். இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 9 வந்து சொல்லும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 9 என்ன சொல்லும் அப்படின்னா, நீ சேல் பண்ணிட்ட டிசம்பர் 31, ஆனா இன்வாய்ஸ் எப்போ ரைஸ் ஆயிடும் நம்மளுக்கு? டிசம்பர் 31 ரைஸ் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. ஜிஎஸ்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணும். ஸோ அப்போ டிசம்பர் மந்த் இது நம்ம அப்படியே ஃபுல் மந்த் ஹோல் மந்த் அப்படியே பண்ணிடுவோம், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவோம். பட் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்பதான் நீ அதை ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா, டிசம்பர் 31 ரிவர்ஸ் பண்ண வச்சுட்டு மறுபடியும் ஜான் 5 நீங்க போயிட்டு அப்பதான் உங்களோட இன்வாய்ஸ் நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜான் 5 நீ ரெகனைஸ் பண்ண. என்ன காரணம்? ஏன் வந்து அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி சொல்லுது? என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்போ 2023 உங்க சேல்ஸ் அதிகமா காட்டுவீங்க அப்படின்னா, 2023 நடந்த சேல்ஸுக்கு நீங்க இங்கே காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க சேல்ஸ் ஜாஸ்தியா காட்டுற கணக்கு போயிடும். அது புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப நீங்க அந்த வருஷத்துல சேல்ஸ் ஜாஸ்தியா காட்டுவீங்க. வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்போம், 2022 இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்க அந்த கம்பெனி அப்படின்னு. ஆடிட்டர்ஸ் வந்து செக் பண்றாங்க அப்படின்னா இதுக்காக தான் ஆடிட் பண்றாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நடந்திருக்கான்ட்டு. ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நடந்துச்சு அப்படின்னா 2023 இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கு, 2022 இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கு, எக்ஸாக்டா ஒரு டேட்டா கொடுத்ததுக்காக இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன், இப்போ டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது எப்போ வந்து அந்த இன்கம் வந்து வரும், அதை வந்த இன்கம் நீங்க எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்க அப்படின்றது பிஜிபில சொல்லிருக்கான். ஸோ ஆப்வியஸா ஐசிடிஎஸ் இன்வால்வ் ஆகும் இதுல. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்வால்வ் ஆகுன்றதுக்காக நான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன். டெஃபினட்டா இப்போ இதுல வந்து இன்கம் கம்ப்யூட்டிங் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஐசிடிஎஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இப்படி இன்வால்வ் ஆகும்போது ப்ராஃபிட் அண்ட் கெய்ன்ஸ் அரைஸ் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் சர்வீஸ் ஷல் பி டிட்டர்மைன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் மெத்தட் இன் அக்ரான்ஸ் வித் ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ்ல இப்போ நான் என்ன சொன்னேன் அதே தான் சொல்லியிருப்பான். கம்ப்ளீஷன் எப்போ ஆகுது அப்போதான் நீங்க வந்து அந்த இன்கம் ரெகனைஸ் பண்ணணும். ரெகனைஸ் பண்ணீங்களா, ஐசிடிஎஸ் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க வந்து டாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டாக்ஸ் பாயிண்ட் ப்ராஃபிட் அண்ட் கெய்ன்ஸ் அரைசிங் ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ். எப்பப்பா கான்ட்ராக்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா வித்தின் டியூரேஷன் நாட் மோர் தென் 90 days. அந்த சர்வீஸ் வந்து 90 daysக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் மெத்தட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருப்பான், அதுபடி நீங்க பண்ணிக்கலாம். A contract of providing service involving intermediate number of act over a specified period of time more than 90 days இருக்கு. மோர் தென் 90 days இருக்குன்னா ஸ்டேட் லைன் மெத்தட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டேட் லைன் மெத்தட் என்னன்னு கொடுத்துருக்கானா, ஆக்சுவலா ஸ்டேட் லைன் மெத்தட்னா ஐசிடிஎஸ்ல இருக்கும், நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகல. ஓகேவா? பட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க. எஸ் அப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து 90 days தான் முடிஞ்சிருக்கு, நீங்க ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணிக்கலாம், ஓகே நீங்க கம்ப்யூட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐசிடிஎஸ் சொல்லும். அப்படி இன்கேஸ் மோர் தென் 90 days இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லைன் மெத்தட். அது என்ன நம்ம ஐசிடிஎஸ் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஐசிடிஎஸ் நம்பர் மொத்தமா 10 ஐசிடிஎஸ் தான் இருக்கும். ஐசிடிஎஸ் நம்பர் ரெவன்யூ ரெகனைசேஷன் 2 வேல்யூவேஷன் 3 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், ரெவன்யூ ரெகனைசேஷன் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் 4ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 5 டான்ஜிபிள் ஐசிடிஎஸ் 4 எழுதி வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ் 4
ஓகேவா? ஐசிடிஎஸ் 4 நீங்க அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசிடிஎஸ் 4ல என்னென்ன இருக்கு அப்படின்றது அதுவே ஷோ பண்ணும். ஸோ அதுல போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். அதுக்கப்புறம் ஃபார் திஸ் பர்பஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் இன் கான்ட்ராக்ட் ரெவன்யூ ஷால் இன்க்ளூட் ரெட்டென்ஷன் மணி. ரெட்டென்ஷன் மணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பேலன்ஸ் கேட்பாங்க. அதுதான் ரெட்டென்ஷன் மணி சொல்லுவான். அந்த பெர்சன்டேஜ்ல வந்து அதுவுமே சேர்த்துக்கணும். அந்த பர்பஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்க அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி வாங்கி வச்சுப்பாங்கப்பா, இல்ல பேங்க் கேரண்டி வாங்கி வச்சுப்பாங்களே, அதுதான் அந்த இடத்துல ரெட்டென்ஷன் மணி சொல்லுவோம். இது எல்லாமே கான்ட்ராக்ட் காஸ்டிங் படிக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். கான்ட்ராக்ட் காஸ்டிங் நீங்க படிப்பீங்க உங்களோட காஸ்ட் அக்கௌண்டிங்ல, அந்த ஏரியால இது எல்லாமே யூஸ் ஆகும். இந்த ரிட்டன்ஷன் மணி, சாரி ரிட்டன்ஷன் இல்ல ரிட்டென்ஷன், ஓகே, ரிட்டன்ஷன் மணி இது எல்லாமே உங்களுக்கு அங்க யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இது இங்கேயே பாத்துட்டீங்க அப்படின்னா அங்க போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்னன்னா அங்க பார்த்துட்டு இங்க பார்க்கும்போது இது படிக்கவே வேணாம், ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் மாதிரி விட்டா போதும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கான்ட்ராக்ட் காஸ்ட்ல எதுலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ரிடியூஸ் பை, இதை வச்சுலாம் நீங்க ரிடியூஸ் பண்ணக்கூடாது. இன்சிடென்டல் இன்கம், நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின் இதெல்லாம் அரேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரான். இது என்ன காரணத்தினால வரும் அப்படின்னா எஸ்கலேஷன் ஒன்று நடக்கும். எஸ்கலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கான்ட்ராக்ட் வந்து போடுவோம். கான்ட்ராக்ட் போடும் போது சிமெண்ட் விலை ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் எடுத்துக்கோங்க. சிமெண்ட் விலை வந்து கான்ட்ராக்ட் போடும்போது ஒரு பிரைஸ் இருக்கும். ஆனா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய அடுக்குமாடி. அதுக்கேற்ற மாதிரி பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், சிமெண்ட் பிரைஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ கான்ட்ராக்ட் வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணுவாங்க. பிக்ஸ்டு மெத்தட் ஒன்று, காஸ்ட் பிளஸ் பிக்ஸ்டு மெத்தட் அப்படின்னு ஒன்று, ரெண்டு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். அது ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும்போது நீங்க பாப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதுக்கும் ஐசிடிஎஸ் இருக்கு. ஐசிடிஎஸ் 3 அதை பத்தி பேசுது. ஐசிடிஎஸ் 3 அதை பத்தி பேசுது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஐ திங்க் சோ 7 பாத்துருவோமா? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஏஎஸ் 7 தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ ஏஎஸ் 7 வந்து அதை பத்தி பேசுது, ஐசிடிஎஸ் 3 அதை பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு அதனால நடக்கக்கூடிய எஸ்கலேஷன்னால நடக்கக்கூடிய சம்திங், அதனால ஒரு இன்சிடென்டல் இன்கம் மாதிரி ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணக்கூடாது உங்களோட கம்ப்ளீஷன் மெத்தட் கால்குலேட் பண்ணும்போது. அதாவது அந்த இன்கம் கால்குலேட் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடாது. நான் கான்ட்ராக்ட் வேல்யூ தான் போட்டிருக்கேன், அந்த வேல்யூ படி தான் நான் வந்து டாக்ஸ் கட்டுவேன் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? எஸ்கலேஷன் நடக்கலாம், எஸ்கலேஷன் நடந்து அதை மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்டல் இன்கம் இருக்கு, நேச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டிவிடெண்ட் இருக்கு, இல்லை கேபிட்டல் கெயினே ஏதாவது ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா then that's also included. நீங்க அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடாது ஃபார் கம்ப்ளீஷன் மெத்தட் பர்பஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க இப்போதைக்கு. பட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ் 4, 3, ஏஎஸ் 7, ஏஎஸ் 9. ஓகேவா? தென் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிடக்ஷன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஃபர்கெட் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க. செக்ஷன் 115B, இதுதான் அங்க வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் மணி அதை கொடுத்துருப்பான். இது வந்து ஒரு 2 மார்க்ல வந்துச்சு, ஃபைனல்ல ஒரு 2 மார்க்ல வந்துச்சு. 78%. இதுதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா தெரியல எத்தனை பர்சன்டேஜ் தெரியல, 78ஆ இல்ல 60ஆன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சர்ச் அதோட சேர்த்து வர்றதுனால 78ஆ 60ஆ 78ஆ 60ஆன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். எதுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருந்துச்சா, 4 ஆப்ஷன்ல டிவைட் பை 60 into 100 டிவைட் பை 78 into 100 எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்துட்டு எதுக்கு கொஸ்டின் வந்துச்சோ ஆப்ஷன் பிக்கு வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆப்ஷன் பி ஆர் ஏ, ஐ திங்க் சோ, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் அந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு எனக்கு கொஸ்டின் வந்து மேட்ச் ஆயிடுச்சு, ஆன்சர் கூட. தூக்கி போடு 78%, ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சு, ஆப்ஷன் ஏ. இப்படி எழுதிட்டு வந்தேன். என்னன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா சூஸ்லயே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது ஆன்சர் வச்சு கொஸ்டின் வர வச்சிடணும் டக்குன்னு. ஓகேவா? ஸோ அப்படி யோசிச்சோம் அப்படின்னா அப்படிதான் அந்த 2 மார்க் எடுத்தேன். எனக்கு அங்கேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே கன்ஃபார்மா வெளியே வந்தேன். 2 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வெளியே வந்தேன் அந்த இடத்துல. ஓகேவா? இது ஒரு 2 மார்க்ல கேட்டிருந்தான். ஸோ அவன் டோட்டலா கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 22,63,800 சில்லற சம்திங் அப்படிதான் இருந்துச்சு. 63,000 இப்படி இருந்துச்சு. ஆன்சர்ல வந்து 17 லட்சம் அப்படின்ற ரிலேட்டடா இருந்துச்சு. 17 lakhs சம்திங் இருந்துச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட அது 78% தானே இதுல.
அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 17, 15 இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். 17, 15 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஆப்ஷன்ல எது கூட எது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் வர வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ சச்சாலும் சேர்த்து 78 தான் இருக்கணும், 60 இருக்கக்கூடாது. என்னன்னா இது எதுக்கு இந்த ப்ரொவிஷன் முதல்ல எதுக்கு நான் சொல்றேன். 115 பி எதுக்கு அப்படின்னா, சிவாஜி படம் பார்த்திருக்கீங்களா? இப்போ சிவாஜி படத்துல வந்து அந்த பிளாக் மணி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பணம் மாட்டிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 78% கட்டணும். ஓகேவா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து புடிச்சிட்டான் அப்படின்னா 78%. அதாவது 100 ரூபாய் நீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 78 ரூபா அவன் எடுத்துட்டு போயிடுவான். மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 22 ரூபா. இதையாச்சும் விட்டு வச்சானே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போ கோடி கணக்குல மாட்டினா எத்தனை கோடி எடுத்துட்டு போவோம்? ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ அதுதான் 115 பி சொல்ல வருது. கால்குலேட் இன்கம் ஆன் 60% ஆன் சர்சார்ஜ் 25% அப்ளிகபிள், 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் அப்ளிகபிள், மொத்தமா சேர்த்து 78% அப்ளிகபிள் ஆகும். ஃபாலோயிங் இன்கம் ரிஃப்ளெக்ட் இன் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபர்னிஷ்ட் அண்டர் செக்ஷன் 139. 139ல கீழே கொடுத்துருக்கூடிய இன்கம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா தென் 78% நீங்க வந்து அப்ளிகபிள் பண்ணணும். ஃபாலோயிங் இன்கம் டிட்டர்மைன் பை ஏஓ. ஏஓ வந்து என்ன பண்ணுவாரு? ஃபாலோயிங் இன்கம்னா சச் இன்கம் இஸ் நாட் கவர்ட் வித் த ரிட்டர்ன். இந்த இன்கம்லாம் ஏன் கவர் ஆகல அப்படின்னு கேட்பாரு. என்னென்ன இன்கம் கேட்பாரு? கேஷ் கிரெடிட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணு. எதுக்கு இந்த கேஷ் கிரெடிட் உனக்கு வந்துச்சு? யார் கொடுத்தா? எப்படி வந்துச்சு? கேள்வி கேட்பாரு. சொல்ல முடியல, அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கா, அந்த இன்கமுக்கு 78% டாக்ஸ் கட்டு. அடுத்து அன்எக்ஸ்பிளைன்டு மணி. நார்மலா மானிட்டரியா ஏதாவது ஒன்று ரிசீவ் பண்ணிருக்கீங்க, எப்படி வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வாங்கின? எப்படி இந்த ரிசிப்ட், இந்த இன்கம் எங்க இருந்து நீ ரிசீவ் பண்ண? இதுக்கான சோர்ஸ் என்ன? அத்தியாயம் என்ன? சொல்ல முடியல, அன்எக்ஸ்பிளைன். 78% டாக்ஸ் கட்டு. அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு லேண்ட் வாங்கியிருக்க, இல்ல ஒரு ஜுவல்லரி வாங்கியிருக்க, உன் ஒய்ஃப் பேர்ல இத்தனை க்ரோஸ்ல நீ ஜுவல்லரி வாங்கியிருக்க. இத்தனை க்ரோஸ்க்கு நீ வாங்குறதுக்கு அத்தனை க்ரோஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இல்லைன்னா உங்களுக்காக வேற யாராவது உங்க ஒய்ஃப்க்கு கிஃப்டா யாரோ கொடுத்துருக்காங்க, சம்திங். நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்கீங்க, கமிஷனோ கரப்ஷன் மாதிரியோ ஏதோ ஒண்ணு உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சோர்ஸ் என்ன? எதுக்காக பண்ண? கரப்ஷன் பண்ணியா? தப்பு பண்ணியா? ஓகே, தென் தட் இஸ் அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, கோல்டு வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இல்ல உங்க பேர்ல ஒரு லேண்ட் டக்குன்னு புக் ஆயிருக்கும், அந்த வருஷத்துல உங்க நேம்ல வந்து ஒரு லேண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு? எதனால ரெஜிஸ்டர் ஆச்சு? என்ன காரணம்? தென் சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட். 78% டாக்ஸ் கட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்க காட்டல, சில இன்வெஸ்ட்மெண்ட்டை மறைச்சு வச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. சில இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு ஊர்ல வந்து ஒரு லேண்டை வாங்கி போட்டிருக்கீங்க, அது உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரல, பட் ஆனா அந்த லேண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிசினஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குடோன் மாதிரி கட்டி தலைமறைவா வச்சிட்டு இருக்கீங்க, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஃபுல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஓகே, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், 78% கட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க. என்னன்னா ஒரு ஒரு தப்பை மறைக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணோம். கரெக்டா? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம். இன்கேஸ் நான் பிளாக் மணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பிளாக் மணி நான் வச்சிருக்கிறது என் பினாமி பேர்ல இருக்கு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு அமௌண்ட் நான் கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன்டா ஒரு எக்ஸ்பென்டிச்சர் போயிட்டு இருக்கும். சொல்லவே முடியாது நான் இதுக்காக தான் அந்த எக்ஸ்பென்ஸை பண்ணேன் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேவா? ஏன்னா அவன் வந்து ஒரு உண்மையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவனுக்கு ஒரு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அன்எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதாவது இருக்கா? சரி, ஓகே, அந்த எக்ஸ்பெண்டிச்சரா அது இன்கம்னு சொல்லி அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அது உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, அது உனக்கு ஒரு இன்கம் தான். அந்த இன்கமுக்கு நீ 78% டாக்ஸ் கட்டு. இட்ஸ் மீன்ஸ் அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, P&L அவன் எக்ஸ்பென்ஸ்ன்ற பேர்ல ஒரு 10 லட்ச ரூபா அவன் எக்ஸ்பென்ஸ் பண்றான்னு வச்சுக்கோம். நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து என்ன, ஒரு 5 லட்ச ரூபா நான் காமிக்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கோடி கணக்கில் நடக்கும், தலைமறைவு எல்லாமே. ஓகேவா? சோ இப்படி இருக்கு அப்படின்னா டாக்ஸ் அத்தாரிட்டி என்ன சொல்றான்? 5 லட்சம் இதுக்கு நீ தனியா டாக்ஸ் கட்டிடுறா 30%. இந்த 10 லட்சம் இருக்குல்ல எக்ஸ்பெண்டிச்சர், இது நீ மைனஸ் பண்ணி தான் 5 லட்சம் காமிச்ச. இப்போ உங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 15 லட்சம். 15 லட்சத்துக்கு 78% கட்டு, பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துட்டு போயிடு. அவ்வளவுதான். அப்போ அவனுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆனதோ ஒரு செலவு, டாக்ஸையும் சேர்த்து கட்டணும் ஒரு செலவுல. ஓகேவா? சோ இந்த இடத்துல அன்எக்ஸ்பிளைன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னா 78%. ஐ ஹோப் எனக்கு இங்க 15க்கு 78 கட்டணுமான்னு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா மைட் பி இல்லைன்னா 10 லேக்ஸுக்கு 78 வரலாம். ஏன்னா இங்க அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் 78 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். மைட் பி மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ இங்க 10 வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எக்ஸாக்டா எனக்கு வந்து 15 மேல 78 மேபி அந்த அசிங் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து இல்ல மொத்தத்துக்கு சேர்த்து கட்டி 78 அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி இவர் ஆடிட்டரை வச்சு பேசி 5 லேக் வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கு, அப்போ அதுக்கு மட்டும் 30% கட்டுவோம், இதுக்கு 10 லேக்ஸ் தான் இருக்கு, அதுக்கு 70% கட்டுவோம், அவர் சைன் பண்ணி கொடுத்தாரு ஆடிட்டர், ஆடிட் பண்ணி அப்படின்னா தென் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எக்ஸெப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இது இப்படி இருக்கு, இது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஆடிட்டர் கூப்பிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 69D அமௌண்ட் borrowed or repaid on only other than through account pay check drawn, which means
இந்த டொனேஷன்ற இதுல வந்து சம்திங் ஏதாவது பாரோ பண்ணிருக்கீங்களோ இல்ல ரீபே பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா அதர் தென் அக்கௌண்ட் பே செக் செக்கா கொடுக்காம கேஷாவே ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகேவா. வாங்கிட்டு பாரோ பண்ணதை ரீபே பண்ணிருக்கீங்க இல்ல பாரோ பண்ணிருக்கீங்க இது ரெண்டு கேஸுமே அதுல இம்ப்ளிமெண்ட் ஆகும். கேஷா பாரோ பண்ணிருக்கீங்க கேஷா ரீபே பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகேவா. இந்த ஹுண்டி அப்படிங்கிறது நார்மலா நம்ம வீட்டுல சேர்த்து வைக்கிற ஹுண்டி மாதிரி தான் அதுவுமே ஓகேவா. டெம்பிள் வச்சு சில பேர் இந்த ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா அந்த காமன் வேர்டு இங்க ஹுண்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ட்ரஸ்ட் யூஸ் பண்ணி பாரோவோ இல்ல ரீபேவோ கேஷா நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அது 69D கீழே வரும். தென் தட் இஸ் ஆல்சோ அன்எக்ஸ்பிளைன்டு பாரோட் ஆர் அன்எக்ஸ்பிளைன்ட் ரீபேட் இன் கேஷ் கேஷா நடந்திருக்கு. ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் டிசல்வ் பண்ணி 78% டேக்ஸ் கட்டிடுவோம். இப்போ போயிட்டு உங்க புக்ல பாருங்க 68 கேஷ் கிரெடிட் அசிங் ஆஃபீஸர் உள்ள ஒரு வரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல டேக்ஸ் கட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நோட் எல்லாமே அவரோட ஒப்பீனியன். ஏவோ வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆனாரா இல்லையா சாட்டிஸ்ஃபை ஆகலாம் என்ன அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போதும். அங்க பிபிடி பார்த்துட்டு வந்து இங்க ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தா போதும். இந்த லோன் பாரோடு பாரோயிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு மணி அதுக்கப்புறம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோஸ் இன் ஆர் புக்ஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் பாரோட் ஆர் ரீபேட் ஆன் ஹுண்டி ஓகேவா. ஸோ இது வரைக்கும் ஸோ டேரக்டா நீங்க பாத்தீங்கன்னா 60% + 25 + 4 ஸோ என்னது 78% அப்படின்னு ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கன்னா போதும். இது உள்ள இருக்கிறது எல்லாம் உங்களுக்கே என்னென்னு தெரியும். புல்லியன் ஜுவல்லர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அன்எக்ஸ்பிளைன் மணியா எதனா வந்திருக்கும் அந்த மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். இது படிக்கும் போது அப்படியே சிவாஜி படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஃபீல் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. இந்த கான்சிக்வன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அதை கொடுத்துருப்பான் ஓகேவா. டன் வேற ஏதாவது அதில் இருக்கா. நோ டிடக்ஷன் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே அது காமன் பாயிண்ட். த ப்ரொவிஷன் ஷால் நாட் அப்ளை ஓகே. இந்த ப்ரொவிஷன் இது ஒரு இம்பார்ட்டன்டா. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ டிடக்ஷன் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஆர் செட் ஆஃப் எனி லாஸ் ஷால் பி அலோடட் விச் மீன்ஸ் இப்போ இதுவே அன்எக்ஸ்பிளைன்டு. இதுல இருந்து ஏதாவது ஒரு லாஸ் நடக்குது அதை கொண்டு போய் இதுல மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படி நீங்க போய் அங்க நின்னீங்க அப்படின்னா அடிச்சு துரத்திடுவோம் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேவா. இப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாதான். யார் யாருக்கு அப்ளை ஆகாது விச் மீன்ஸ் இந்த அன்எக்ஸ்பிளைன் மணி அன்எக்ஸ்பிளைன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு இல்ல கம்பெனி வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வச்சிருக்காங்க இல்ல கம்பெனி வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கு இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ரெசிடென்டா இருக்காங்க இல்லைன்னா கம்பெனி வந்து பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் விச் மீன்ஸ் பப்ளிக் கம்பெனியா இருக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குது பப்ளிக் கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனி அப்படி ரன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன் என்ன காரணம் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ புதுசா நம்மளுக்கு ஒரு ஃபண்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கும். அது யார் கொடுத்தா என்ன சோர்ஸ்ல இருந்து வருது நம்மளுக்கே தெரியாது. லாட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஐடியாவை பேஸ் பண்ணி ஓகே நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் லாட் ஆஃப் த பீப்புள்ஸ் தே ஆர் கேம் பட் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த சோர்ஸ். நம்ம அந்த ரூட்டை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளால சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் நம்ம ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்குது அப்படின்னும் போது டேரக்டா அது அன்எக்ஸ்பிளைன்ல தான் இருக்கும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேபி அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து அதெல்லாம் அன்எக்ஸ்பிளைன்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு அது வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் அப்போ அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா. வேற ஏதாவது இருக்கா. அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் மற்றது செக்ஷன் 58 போயிடுச்சு. ஸோ இந்த டேபிள் வந்து பிசிபிபி இது நான் இது ஐஎஃப்ஓஎஸ்ல கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா ஐஎஃப்ஓஎஸ்ல இது கண்டினியூ ஆகும் அதனால ஐஎஃப்ஓஎஸ்ல கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இந்த பிபிடியில இந்த பேஜ் படிச்சுட்டு உங்க புக்ல ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஓகேவா. உங்க புக்லயும் கொடுத்துருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் இதோ இங்க கொடுத்துருக்கான் பாருங்க நான் எழுதுன அந்த பாயிண்ட். ஷேர் அப்ளிகேஷன் borrowing recorded in venture capital fund therefore aforesaid notes are not applicable ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நீங்க படிக்கும் போதே அதை பார்த்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ மோஸ்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது 78% மட்டும்தான். இது ஓகே. ஸோ அப் டு திஸ் we are completing percentage scheme and then unexplained money unexplained credits கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபர்ம் அசஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ம் அசஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே we are completing PGBP ஓகே. ஸோ ஃபர்ம்